ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. டாபிக் நூன் சாக்கின் மற்றும் தன்வீனின் விதிகள். இதுதான் இன்னையோட டாபிக். கேள்விப்பட்ட மாதிரியாச்சும் இருக்கா யாருக்காச்சும் இது? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் இப்ப நூன் சாக்கின் அப்படின்னாவே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஹர்க்கத்தும் இல்லாத சுக்கூன் உள்ள நூனை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாக்கினான நூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அந்த நூனுக்கு வந்து எந்த ஹர்க்கத்துமே என்ன இருக்காது அப்படின்னா இருக்காது. நூன் மூலம் எந்த ஹர்க்கத்தும் இருக்காது. அதுக்குதான் வந்து நம்ம நூன் சாக்கின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷனுக்காக. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது சிஸ்டர். ஓகே, இன்ஷால்லா. இப்ப பாத்தோங்க அப்படின்னா நூன் மேல ஒரு சாக்கின் இருக்கு இல்லையா? இதுல வந்து ஆக்சுவலா வந்து இது நம்மளுடைய இந்தியா குரான்ல இந்த மாதிரி இருக்கு. ஆனா வந்து நம்ம வந்து இதே மதீனா முஸ்தபர் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, நூன் மேல வந்து எந்த ஒரு ஹர்க்கத்துமே இருக்காது. இந்த மாதிரிதான் கொடுத்திருப்பாங்க. இப்படி கொடுத்திருந்தாலுமே அந்த நூனுக்கு மேல சாக்கின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா மீனிங். ஆனா நம்மளுடைய இந்தியா முஸ்தப்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாதி பிறை மாதிரி கொடுத்திருப்பாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவுண்டா வந்து கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா? இதை வந்து சாக்கின்னு சொல்றோம். அதாவது எந்த ஹர்க்கத்தும் இல்லாத ஒரு சுக்கூன் உள்ள நூனை தான் வந்து நம்ம சாக்கின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நூன் சாக்கின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தன்வீனும் வந்து நம்மளுக்கு தன்வீனை பத்தியும் வந்து நம்மளுக்கு தெரியும். 2 ஜே 2 ஜபர் 2 பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா ஆக்சுவலா வந்து இதை வந்து நம்ம அரபிக்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா ஃபதஹத்தைன் பம்மத்தைன் கஸ்ரத்தைன் இப்படிதான் சொல்றோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபதஹா, 2 ஃபதஹா அதாவது 2 ஜபர் இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபதஹத்தைன். பைன் அப்படின்னா 2 ஃபதஹத்தைன். ரெண்டாவது வந்து கெஸ்ரா தன்வீன் அப்படிம்பாங்க. ஆக்சுவலா அது வந்து கெஸ்ரத்தைன். இது ஃபதஹத்தைன், இது கெஸ்ரத்தைன். தேர்ட் ஒன் வந்து பொம்மத்தைன். ஆக்சுவலா வம்மா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து பொம்மத்தைன். இந்த 3 தான் வந்து தன்வீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ 2 ஜபர் இருக்குது, 2 ஜேரு 2 பேஷ் இருக்கிற இதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா தன்வீன் அப்படின்னு சொல்றோம். ஃபதஹத்தைன், கெஸ்ரத்தைன், பொம்மத்தைன். அப்போ நூன் சாக்கின் தன்வீன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நூன் சாக்கின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது உன் இருக்கு பாருங்க, நூனுக்கு மேல இருக்கிற சாக்கின்னு. அப்படி இல்லாம வந்து எம்டியா நூன் மேல எந்த ஒரு அலாமத் மீன்ஸ் எந்த ஒரு அடையாளமும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னா கூட அந்த இடத்துல வந்து நூன் சாக்கினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அர்த்தம். ஒரு சில இடத்துல இங்க பாருங்க யுன்ஃபிகூன்ல பாருங்க நூன்ல எந்த அலாமத்தும் இருக்காது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நூன் வந்து சாக்கினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து தன்வீன் அப்படின்னா ஃபதஹத்தைன், கெஸ்ரத்தைன், பொம்மத்தைன். இந்த மாதிரி 2 ஜேரு 2 ஜபரு 2 பேஷ் இததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து தன்வீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த நூன் சாக்கினுக்கு அப்புறமும் இந்த தன்வீனுக்கு அப்புறமும் வர லெட்டர்ஸை வச்சுதான் இன்னையோட ரூல்ஸை நம்ம பார்க்க போறோம் இன்ஷால்லா. நூன் சாக்கின் தன்வீனோட விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 விதிகள். நூன் சாக்கின் தன்வீனோட விதிகள் வந்து 4. ஃபர்ஸ்ட் விதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல் இர்ஹார் ஃபர்ஸ்ட் விதி. இரண்டாவது விதி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுகாம். செகண்ட் இதுகாம். தேர்ட் ஒன் இக்லாப். அல் இக்லாப். ஃபோர்த் ஒன் அல் இஹ்ஃபா. இப்போ நூன் சாக்கின் தன்வீனோட விதிகள் மொத்தம் 4. இந்த 4ல ஃபர்ஸ்ட் விதி அல் இர்ஹார், ரெண்டாவது அல் இதுகாம், தேர்ட் ஒன் அல் இக்லாப், ஃபோர்த் ஒன் அல் இஹ்ஃபா. இந்த 4 விதியை இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யாராச்சும் இந்த 4 விதியை வந்து சொல்ல முடியுமா? ஸ்கிரீனை பார்த்தே. நான் சொல்லட்டுமா சிஸ்டர்? அது ரீட் பண்ணுமா சிஸ்டர்? கண்டிப்பா இன்ஷால்லா. ஓகே சிஸ்டர். நூன் சாக்கின் மற்றும் தன்வீனின் விதிகள் 4. அல் இல்ஹார், அல் இத்காம், அல் இக்லாப், அல் இஹ்ஃபா. மாஷா அல்லாஹ். ஓரளவுக்கு இது மனசுல எல்லாருக்கும் பதிஞ்சிருக்குமா விதிகளோட நேம்? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். இன்ஷா அல்லாஹ். ஓகே. இந்த ஸ்கிரீன்ல வந்து இருக்கிற எல்லாமே வேணாமா? நான் உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் டைம் அப்படிங்கறதுனால என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து நான் சொல்ல ட்ரை பண்றேன். நீங்க ஸ்கிரீனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா அல் இஸ்ஹார் ஹலகி. அல் இஸ்ஹார் அல் ஹலகி.
ஏன் ஹலகைன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். இஸ்ஹார் அப்படிங்கிறது என்னன்னு பாத்துருவோம். இஸ்ஹார் அப்படின்னாவே என்ன அப்படின்னா வந்து வெளிப்படுத்துதல். இஸ்ஹார் அப்படிங்கிறதுக்கோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருள் வெளிப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். இஸ்ஹார் அப்படின்னா என்னது? வெளிப்படுத்துதல். எதனால வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எழுத்து கொடுத்திருக்காங்கன்னா அந்த எழுத்தோட உச்சரிப்பை வந்து கூடுதல் குறைவு எதுவுமே இல்லாம குன்னா இல்லாம அப்படியே என்ன எழுதோ அதை அப்படியே வெளிப்படுத்தி ஓதுறதுனால தான் அதை இஸ்ஹார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ரூல் அப்ளை பண்ணும்போது இன்ஷால்லா நம்மளுக்கு அது வந்து புரியும். இப்போ இஸ்ஹார் அப்படின்னா என்னது? வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இதோட எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ஹாரோட எழுத்துக்கள் வந்து ஹம்சா, ஹ, ஐன், ஹ, ராய், ஹா. இந்த 6 எழுத்துக்கள். இஸ்ஹாரோட எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 6. இந்த 6 எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹம்சா, ஹ, ஐன், ஹ, ராய், ஹா. இந்த எழுத்தை எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி யாருக்காச்சும் ஞாபகம் வருதா? இன்னைக்கு இருக்கு நம்ம டெஸ்ட் சிஸ்டர். உஸ்தாத் வந்து நடத்துனாங்கல்ல அல் ஹல்கோட எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். ஆக்சுவலா இது வந்து ஹலக்கோட எழுத்துக்கள் இல்லையா? தொண்டையோட எழுத்துக்கள்னு நான் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நீங்க டெஸ்ட் கூட எழுதிருப்பீங்க. ஹலக் லெட்டர் அப்படின்னா வந்து அந்த 6 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இது ஏன் வந்து ஹுருஃப் ஹலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா, அல் இஸ்ஹார் அல் ஹலக்கி ஏன் சொல்றாங்க அப்படின்னா, தொண்டையில இருந்து இந்த எழுத்துக்கள் 6ம் வெளிப்படுறதுனாலதான் இதுக்கு வந்து ஹுருஃப் ஹலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இதோட பேர் என்ன? ஹுருஃப் ஹலக்கியா. ஏன் அப்படின்னா ஹலக்கோல லெட்டர் இந்த 6 லெட்டர். அதனால இதுக்கு வந்து ஹுருஃப் ஹலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஃபர்ஸ்ட் இஸ்ஹார் அப்படின்னா என்னது? வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இதோட எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 6. என்னென்ன எழுத்துக்கள்? ஹம்சா, ஹ, ஹம்சா, ஹ. மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ஐன், ஹ, ராய், ஹா. இந்த 6 எழுத்துக்கள் இஸ்ஹாரோட எழுத்துக்கள். இப்போ நூன் சாக்கின் தன்வீனோட இதை நம்ம எப்படி அப்ளை பண்றது பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நூன் சாக்கின், அப்படி இல்ல அப்படின்னா தன்வீன். நம்மளுக்கு ஒரு ஆயா நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆயத்துல ஏதாச்சும் எந்த இடத்துல நூன் சாக்கின் வருதோ அல்லது தன்வீன் வருதோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் இந்த 6 எழுத்துக்கள் ஹம்சா, ஹ, ஐன், ஹ, ஒயின், ஹா. இந்த 6 எழுத்துக்கள்ல ஏதாச்சும் ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஹம்சாவா இருக்கலாம், இல்ல ஹாவா இருக்கலாம், இல்ல ஹாவா இருக்கலாம். நூன் சாக்கின் தன்வீனுக்கு அப்புறம் இந்த எழுத்துல ஏதாச்சும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா, அந்த நூன் சாக்கின் தன்வீனை எப்படி ஓதணும் அப்படின்னா, குன்னா இல்லாம அப்படியே வெளிப்படுத்தி ஓதணும். நம்ம அந்த நூனுக்கோ இல்ல அந்த தன்வீனுக்கோ குன்னா கொடுக்காம அந்த எழுத்தை அப்படியே வெளிப்படுத்தி ஓதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இந்த இடத்துல நூன் சாக்கின் எங்க இருக்கு இந்த ஆயாவுல? ஒன் சொல்லுங்க. ஹர் அந்த இதுல மாஷா ஒன் ஒன் ஹர்ல இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து குன்னா குட்டு ஓதுமா? ஒன் ஹர் அப்படி ஓதுவோமா? இல்ல. ஏன் அப்படின்னா நூன் சாக்கினுக்கு அப்புறம் வந்து நம்ம பாக்குறோம் இந்த ஹலக்கியா லெட்டர் இந்த 6 இஸ்ஹாரோட இந்த 6 லெட்டர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த 6 லெட்டர் வந்துச்சு அப்படின்னா குன்னா இல்லாமல் நூனின் சத்தத்தை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அதனாலதான் இதை வெளிப்படுத்துதல் இஸ்ஹார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ ஒன் ஹர் அப்படிதான் ஓதுறோம். ஒன் ஹர் அப்படிதான். ஒன் குன்னா குடுக்கல, நூனோட சத்தத்தை வெளிப்படுத்தி ஓதுறோம். 2வது ஆயத்துல எங்க இருக்கு? அன் அந்த அன் ஆம்த. மாஷல்லா. நூன் சாக்கினுக்கு அப்புறம் என்ன லெட்டர் வந்திருக்கு? ஐன் ஆயின் வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல இந்த இது என்ன லெட்டர்? இது இஸ்ஹாரோட லெட்டர் இல்லைங்களா? வேற யாராச்சும் சொல்லுங்க. 3rd ஆயாவுல எங்க வந்திருக்கு? தன்ஹர், மாஷல்லா. தன்ஹர். நூன் சாக்கினுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? ஹா, ஹா வந்திருக்கு. அப்போ அது எதோட லெட்டர் அது? இல்ஹாருடைய எழுத்து. மாஷல்லா. சூப்பர். இப்போ தன்வீன்ல பார்ப்போம். அது வந்து நூன் சாக்கின்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? இப்போ தன்வீன்ல வந்து நம்ம இந்த ஆயத்தை எடுத்துக்குவோம். தன்வீன்ல வந்து இந்த ஆயத்தை எடுத்துக்குவோம். இதுல வந்து எந்த இடத்துல வருது? நம்மளுக்கு இஸ்ஹாரோட ரூலு 80ல வந்து 80 ஷையின்ல என்ன வந்திருக்கு? ஹா. தன்வீன் வந்திருக்கு ஹம்சாக்கு. அதுக்கப்புறம் வந்து இல்ஹாரோட எழுத்து ஹா வந்திருக்கு. மாஷல்லா. இப்போ தன்வீனுக்கு அப்புறம் வந்து இந்த லெட்டர் வந்தா எப்படி ஓதணும் நம்ம? வெளிப்படுத்தி ஓதணும். மின் ஐயி வெளிப்படுத்தி ஷையின் ஹலக. ஷையின் ஹலகஹ் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தி ஓதணும். மாஷல்லா. இப்ப இந்த ரூல் வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. இஸ்ஹார் அப்படின்னா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது?
இஸ்ஹார் அப்படின்னா என்னது? வெளிப்படுத்தி ஓதுதல், வெளிப்படுத்துதல் அப்படிங்கிற மீனிங். இதோட எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள். என்ன 6 எழுத்துக்கள்? யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். ஹம்சா ஹா, ஐன் ஹா, கைன் ஹா. நூன் சாக்கின் தன்வீனுக்கு அப்புறம் இந்த 6 எழுத்துல ஏதாச்சும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஓதணும்? வெளிப்படுத்தி குன்னா வெளி செய்யாம வெளிப்படுத்தி வெளி நூனோட சட்டத்தை வெளிப்படுத்தி ஓதணும். ஓகே. இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்காமா? இல்ல சிஸ்டர், அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சுது. அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சுச்சு. மத்தவங்களுக்கு 2 வாய்ஸ் மட்டும்தான் எனக்கு வருது, அதனாலதான். மத்தவங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஃபாஸ்டா போறேனா? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். 2வது விதி என்ன பார்த்தோம்? அல் இத்காம். இத்காம் அப்படின்னாவே என்ன அப்படின்னா இணைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. இத்காம் அப்படின்னா இணைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இணைத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க, ஷத்து இத்காம் அப்படின்னாவே மேக்சிமம் ஷத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு சுகூன் உள்ள ஒரு எழுத்து ஒரு முத்தஹரிக் எழுத்தோட சேர்ந்து ஒரு முதுகம் எழுத்தாகி விடுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சுகூன் உள்ள எழுத்து அப்படின்னா ஒரு சாக்கினான எழுத்து. முத்தஹரிக் எழுத்துனா என்னம்மா? சேர் ஜபர் பேஷ் சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் வந்து முத்தஹரிக் எழுத்துன்னு சொல்லுவோம். ஒரு சுகூன் உள்ள எழுத்து. இப்ப இந்த இடத்துல பாருங்க, மிர் ரப்பின்னு இருக்கு. இந்த ராவ்ல என்ன இருக்கு? ஒரு சாக்கின் இருக்கு, ஒரு முத்தஹரிக் எழுத்து இருக்கு. கரெக்ட் தானே? இந்த ராவை இப்படி எப்படி பிரிப்போம்? இந்த ஷத்த எப்படிமா பிரிப்போம்? ஒரு சாக்கின், இன்னொன்னு வந்து அதுக்கு மேல ஒரு ஃபதஹா இருக்கு. அப்படிதானே பிரிப்போம்? ஒரு சாக்கினுள்ள எழுத்து இருக்கு, ஒரு முத்தஹரிக் எழுத்து இருக்கு. அப்போ அந்த 2 எழுத்தும் சேர்ந்து என்ன ஆயிடுது? ஷத்துள்ள எழுத்தா மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதா இது? சிஸ்டர், முத்தஹர்ரிக் எழுத்து அப்படின்னா என்ன சொன்னீங்க? ஜேர் ஜபர்மா, ஹரக்கா ஹரக்கா. ஜேர் ஜபர் பேஷ் கொடுப்போம்ல, ஃபதஹா கெஸ்ரா பம்மா. ஓகே சிஸ்டர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சாக்கின் உள்ள எழுத்து பாருங்க. இப்ப இந்த ரா ஒரு ஷத்தா எப்பயுமே பாருங்களேன், ஷத்தா உள்ள எழுத்து அப்படின்னா அந்த இடத்துல வந்து 2 வந்து அப்ளை ஆகுது இல்லையா? ஒண்ணு வந்து அந்த ஷத்தாவுக்குள்ள வந்து ஒரு சாக்கின் உள்ள எழுத்து இருக்கு, இன்னொன்னு வந்து என்னது? ஹரக்கத்துள்ள எழுத்து இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த புரியுது 2 சிஸ்டர். எழுத்தும் சேர்ந்துதான் நம்மளுக்கு வந்து ஷத் எழுத்து ஆகுது. 2 எழுத்து சேர்ந்துதான் நம்மளுக்கு ஷத் எழுத்தாகுது. ஷத் அப்படிங்கிறது நாட் எ சிங்கிள் லெட்டர். ஒரு லெட்டரா அத வந்து நம்ம இது பண்ணாலுமே என்ன அப்படின்னா, அதுல வந்து நம்மளுக்கு வந்து சாக்கினும் இருக்கு, சுக்கூனும் இருக்கு, இன்னொன்னு வந்து ஹரக்கத்துள்ள லெட்டரும் இருக்கு. இப்போ இத்காமோட எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 6 எழுத்து. எந்த 6 இத எப்படி வந்து நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மா வந்து நம்ம மனசுல வச்சுக்கிறதுக்காக வந்து இது குடுத்திருக்காங்க. இந்த தொகுப்பை எப்படி குடுத்திருக்காங்க அப்படின்னா, யர்மலூன். யர்மலூன். இத்காமோட எழுத்து என்னது? 6 லெட்டரு. என்னன்னா யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். இந்த 6 எழுத்து. நம்ம வந்து இது தனித்தனியா வந்து படிச்சோம் அப்படின்னா, நம்ம வந்து நினைவுல அதாவது நம்மளுக்கு வந்து ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அது ஒரு தொகுப்பா குடுத்திருக்காங்க. யர்மலூன். யர்மலூன் அப்படின்னு சொல்லிட்டு. இத்காமோட எழுத்துக்கள் எத்தனை? 6. இதோட தொகுப்பு என்னது? யர்மலூன். அப்ப அந்த 6 எழுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். இந்த 6 எழுத்து தான் வந்து யர்மலூனோட எழுத்து. இது எப்படி நம்ம நூன் சாக்கின் தன்வீன்ல வந்து நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நூன் சாக்கின் தன்வீனுக்கு அப்புறம் நூன் சாக்கினோ அல்லது தன்வீனோ ஒரு ஆயாவுல வந்திருக்குன்னா, அதுக்கு அப்புறம் இந்த 6 எழுத்துல ஏதாச்சும் ஒரு எழுத்து வந்திருந்துச்சு அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த யாவோ, ராவோ, இல்ல மீமோ, லாமோ, வாவோ, நூனோ. இந்த 6 எழுத்துல ஏதாச்சும் ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா, அந்த நூன் சாக்கினோட இணைந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எழுத்துக்கள் வந்து ஒலிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எழுத்து வந்து ஒலிக்கும். நம்ம இப்ப வந்து எக்ஸாம்பிள்ல பார்க்கும்போது அத வந்து தெரிஞ்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இத்காம் அப்படின்னா என்னது? இணைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இதோட எழுத்துக்கள் 6. அதோட தொகுப்பு எப்படி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம்? யர்மலூன் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கிறோம். 6 எழுத்துக்கள் என்ன? யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். அப்ப நூன் சாக்கின் தன்வீனுக்கு அப்புறம் நூன் சாக்கினோ இல்லன்னா தன்வீனோ
அதுக்கு பிறகு வந்து இந்த 6 எழுத்துல ஏதாச்சும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இணைத்து ஓதுவோம். அந்த நுண் சாக்கின அந்த எழுத்தோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இணைத்து ஓதுவோம். இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த இதுகாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, 2ஆ பிரிக்கிறாங்க. இதுகாம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 வகைப்படும். என்ன அப்படின்னா, இதுகாம் பி குன்னா, இதுகாம் பி காயிர் குன்னா. இன்னும் சில இடத்துல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பி குன்னா, பிலா குன்னா அப்படிம்பாங்க. எப்படி பார்த்தாலும் மீனிங் ஒண்ணுதான். பி அப்படின்னா பாருங்களேன், பின்னா என்னது? உடன். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இப்ப இனிமேலுக்கு வர வேர்ட்ல படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுகாம் பி குன்னா அப்படின்னா, குன்னா உடன் இணைக்கிறோம். பி குன்னா அப்படின்னா, குன்னா உடன். பி காயிர் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும். இல்ல. குன்னா இல்லாமல். காயிர். பி காயிர் அப்படின்னாவே என்னது? குன்னா இல்லாமல். காயிர்னாவே இல்லன்னு அர்த்தம். அல்லாத. குன்னா அல்லாத என்ன பண்றோம்? இதுகாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுகாமோட 2 வகை. இதுகாம் பி குன்னா, இதுகாம் பி காயிர் குன்னா. இதுகாம் பி குன்னா, இதுகாம் பி காயிர் குன்னா அப்படின்னு சொல்லிட்டு இதுகாம் வந்து 2 வகைப்படும். இதுல பி குன்னாவோட லெட்டர்ஸ் எத்தனை? பி காயிர் குன்னாவோட லெட்டர்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பி குன்னாவோட லெட்டர்ஸ் வந்து 4. பி குன்னாவோட லெட்டர்ஸ் எத்தனை சொல்றாங்க அப்படின்னா 4. இது குன்னாவோட தான் வந்து இந்த குன்னாவுடன் தான் இந்த இதுகாம் ஒலிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எடுத்துக்கோங்களேன். இதுல குடுத்துருக்காங்க பாருங்க. இதுகாம் பி குன்னா அப்படின்னா, இதுகாமான அந்த 2 எழுத்துக்கள் குன்னானாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி சத்தம் தான் வரும். அந்த சத்தத்துடன் குன்னாவுடன் ஒலிக்கக்கூடியதாக இருக்கும் பி குன்னா. பிலா குன்னா அப்படின்னாவே வந்து குன்னாவே அதுல இருக்காது. குன்னா அப்படின்னா எதுமா? குன்னானா எது? மூக்கந்தண்டுல இருந்து வெளிப்படக்கூடியது. மூக்கில்மா. நூனும் எந்த மீமும். லெட்டர்ஸ் அது? நூனும் மீமும். நூனும் மீமும் இல்லைங்களா? மீமும். அப்போ அந்த அந்த குன்னாவுடன் ஒலிக்கக்கூடியதுதான் வந்து இதுஹா பி குன்னாவோட லெட்டர்ஸ். ஓகேங்களா? அது குன்னா இல்லாமல் ஒலிக்கக்கூடியது இதுஹா பி காயிர் குன்னாவோட லெட்டர்ஸ். இப்ப பி குன்னாவோட லெட்டர்ஸ் வந்து 4ன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த 4 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, என்மு. அதோட தொகுப்பு என்மு. யா, நூ, மீ, வாவ். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சிஸ்டர். இதுஹாம் பி குன்னாவோட லெட்டர் 4. யா, நூ, மீ, வாவ். என்மு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்மு. எர்மோனோட லெட்டர் எத்தனை? 6. என்னென்ன லெட்டரு? யா, யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். மாஷா இப்போ பி குன்னாவோட லெட்டர்ஸ் எத்தனை? இதுஹாம் பி குன்னா எத்தனை லெட்டர்ஸ்? 4 letters. 4 இல்லையா? அந்த 6 லெட்டர் தான் நம்ம பிரிக்கிறோம். பி குன்னா, பி கயிர் குன்னான்னு சொல்லிட்டு. 4 லெட்டர்ஸ் வந்து பி குன்னாவுக்கு போயிடுச்சு. இப்ப பேலன்ஸ் எத்தனை லெட்டர் இருக்கு? 2 letters. என்ன 2 லெட்டர் இருக்கு பேலன்ஸ்? மீம், sorry. பாருங்க. லா, லா, ரா. மாஷல்லா சூப்பர். மாஷல்லா. பேலன்ஸ் என்ன இருக்கு? லாம், ரா. ரா இல்லையா? அப்போ பி கயிர் குன்னாவோட லெட்டர்ஸ் என்னது? பாருங்க. லா, லாமும் ராவும். நூன் சாக்கின் தன்வீனுக்கு அப்புறம் இந்த லாமோ அல்லது ராவோ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம குன்னா இல்லாம முழுமையா இணைச்சு ஓதுவோம். இப்போ இந்த 2 ரூலும் புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு போலாமா? இப்ப பாருங்க. இதுஹாம் பி குன்னாவை எடுத்துக்கோங்க. இதுஹாம் பி குன்னாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதுலயே பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? பிலா குன்னாவை பார்த்துட்டு பி குன்னாவோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க. எந்த இடத்துல வந்து நூன் சாக்கின் தன்வீன் இந்த இடத்துல எந்த இடத்துல வந்து ரூல் அப்ளை ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் வெர்சஸ்ல வலாக்கின் அந்த கில்லா சாப்க்கு அடுத்து நூன் வந்திருக்குல்ல, நூன் சாக்கினுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? லாம் வந்திருக்கு. லாம் வந்திருக்கு. அப்ப இது என்ன ரூல்ல வரும்? இதுதான் பி கயிர் குன்னா. இது பி கயிர் குன்னா. மாஷல்லா. வேற யாராச்சும் சொல்லுங்கம்மா. ஃபோர்த் இதுல வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. இதுல வந்து எந்த இடத்துல வந்து நூன் சாக்கின் தன்வீன்ல வந்து அந்த ரூல் இதுஹாமோட ரூல் அப்ளை ஆயிருக்கு? யாராச்சும் ஒருத்தவங்க சாலிஹா இல்லாம. லாம்க்கு ஷத்து பெற்று வந்திருக்கு. ஹுமஸாக்கு பக்கத்துல. எப்படி அதை நீங்க எப்படி சொல்லுவீங்க? எப்படி அந்த ரூலை எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? தன்வீனுக்கு பிறகு ஷத்து பெற்ற லாம்.
மாஷல்லா. வந்திருக்கு. தன்வீனுக்கு அப்புறம் வந்து லாம் வந்திருக்கு இல்லையா? நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா நூன் சாக்கின் இருக்கா அல்லது தன்வீன் இருக்கா, நம்ம ஷத் இருக்கா இல்லையா, அதுக்கு நீங்க போகவே கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் என்னது, நூன் சாக்கின் அல்லது தன்வீன், இது ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும். இந்த இடத்துல தன்வீன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம லெட்டர்ஸ பாக்குறோம். லெட்டர்ஸ பார்க்கும்போது என்ன இருக்கு, லாம் இருக்கு. அப்ப லாமும் ரா, லாரா அப்படிங்கிறது என்ன வரும் நம்மளுக்கு, கயர் குன்னாவுல இருக்கும் இல்லைங்களா? அப்போ இதுதான் நம்ம இதுல பாருங்க, ஹுமஸா தில்லு மஸா அப்படியே ஓதுவோம்? இல்ல. குன்னா குடுப்போமா? வெளிப்படுத்தி கொடுக்க ஓதணும். மாட்டோம். குன்னா இல்லாம ஓதணும். இணைச்சு ஓதணும். குன்னா குடுப்போமா இதுல? இல்ல தானே? கொடுக்க குன்னா ஹுமஸா மாட்டோம். தில்லு இல்லாம மஸா இணைப்பு மட்டும் அப்படியே ஓதணும். வந்து கயர் குன்னா அப்படிதான் ஓதுவோம் இல்லையா? ஓகே. இந்த வேர்சஸ்ல வந்து செகண்ட் வேர்சஸ்ல வந்து எந்த இடத்துல வருது, யாராச்சும் சொல்ல முடியுமா? 16ல 7 இதுஹாம் எங்க வருது? பார்த்து லரஊஃபுர் ரஹீம். ஆ? லரஊஃபுர் ரஹீம். அதுல வந்து தன்வீனுக்கு அப்புறம் ரா வந்திருக்கு. மாஷல்லா. தன்வீனுக்கு அப்புறம் ரா வந்திருக்கு. அப்ப இது என்ன ரூல்ல வரும்? இதுதான் பிகைர் குன்னா. இதுஹாம் பிகைர் குன்னா. ஓகே. குன்னா. பிகைர் குன்னா. மாஷல்லா மாஷல்லா. இப்போ இதுஹாம் பிகைர் குன்னாவுல வந்து ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப பாருங்களேன், இந்த ரூல் எடுத்துக்கோங்களேன். வகீல மன் ராக் இருக்கா? நூன் சாக்கினுக்கு அப்புறம் ஆக்சுவலா நம்ம வந்து ரா வந்திருக்கு. அப்ப இது நம்ம அஸ் பர் ரூல் படி பார்த்தோம்னா இதுதான் பிகைர் குன்னா தான். கரெக்ட் தானே? கரெக்ட் தானம்மா? என்ன சிஸ்டர்? இந்த கீழே பாருங்க, வகீல மன் ராக் வந்திருக்கா? நூன் சாக்கினுக்கு அப்புறம் ரா வந்திருக்கா இல்லையா? அந்த இடத்துல சின்னதா ஒரு சீன் வந்திருக்காது, என்னன்னு தெரியுமா யாருக்காச்சும்? அது வந்து சக்தாவா? நிப்பாற்றக்கூடியது, வக்ஃபு செய்யக்கூடியதா? சக்து. அத வந்து சக்துன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது கொஞ்ச நேரம் வந்து நம்ம மூச்சை விடக்கூடாது. கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓதுவோம். அந்த நூன் சாக்கினுக்கு அப்புறம் ரா வந்திருந்தனால இத வந்து இதுஹாம் பிகைர் குன்னா அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. இது வந்து எக்ஸெப்ஷன் கேஸ், விதிவிலக்கு. எதனால அப்படின்னா சக்து வந்திருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு ஓதுறோம். வகீல மன் ராக் அப்படி ஓதுறோம். ஓகேங்களா? இது ஒண்ணு மட்டும்தான் எக்ஸெப்ஷன் கேஸ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதுஹாம் பி குன்னாவோட எக்ஸாம்பிள வந்து பார்ப்போம் இன்ஷால்லா. இருக்குல போல இருக்கு இதுஹாம் பி குன்னா. ஓகே. இதுஹாம் பி குன்னாவோட எக்ஸாம்பிள் அப்படியே நான் சொல்றேன். நான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா. ஓகே. ஓகே. மை யாமல் என்னம்மா வரும்? மை யாமல் அந்த இடத்துல வந்து மீமும் மீனுக்கு அப்புறம் நூன் வருது. ஒரு ஆயத்தை நம்ம எடுத்துப்போம். இதுஹாம் ஏதாச்சும் ஒரு சூறாவே எடுத்துப்போம். வாங்க. இதுல வந்து யாராச்சும் சொல்லுங்க, இந்த வேர்சஸ்ல வந்து ஃபிஃப்த் வேர்சஸ் எடுத்திருக்கேன் நானு. உலாயிக்க அலாஹுதா மிர் ரப்பிஹிம் வ உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன் எடுத்திருக்கேன். இதுல வந்து இதுஹாமோட ரூல் எங்க அப்ளை ஆகுது? சாலிஹா ஹுதம் மிர் ரப்பிஹிம். சாலிஹா வெயிட் பண்ணுங்க. ஹுதம் மிர் ரப்பிஹிம். 2 ஓகே. ரூல் இருக்கு. என்ன ரூல் இருக்கு? தால் தோ ஜபர் பெற்றிருக்கு. தன்வீன் பிறகு ஷத்து பெற்ற மீன், நூனே சாக்கின் பிறகு ஷத்து பெற்றதான். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன ரூல் உங்களுக்கு அப்ளை ஆகுது? ஹுதம் மிர் ரப்பில என்ன வருது? இதுஹாம் பி குன்னாவா பிலா குன்னாவா? பி குன்னா. பி குன்னா. மாஷல்லா. நெக்ஸ்ட் நூனே சாக்கினுக்கு அப்புறம் ரா வந்திருக்கு. அப்ப அது என்ன ரூல் வருது? பி கைர் குன்னா. மாஷல்லா. புரியுதுங்களா இப்போ? அல்ஹம்துலில்லாஹ் புரியுது. புரியுதா? ஓகே. இப்போ இதுஹாம் பி குன்னா எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இதுஹாம் பிலா குன்னா எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஓகேங்களா? வஹுதம் நான் குன்னா கொடுக்கறேனா? ஹுதம் மிர் ரப்பிக. ஏன் இந்த ராவ்ல நான் குன்னா குடிக்கிறேனா? இல்ல. மிர் ரப்பிஹிம் உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம். புரியுதுங்களா? அப்ப ஹுதம்ல வந்து குன்னா 2 கவுண்ட் நான் கொடுக்கிறேன். அப்படிங்கிற சவுண்ட் வருதுங்களா? ஹுதம் வருதுங்களா? மிர் ரப்பிஹிம் அதுல வந்து என்ன இல்ல, குன்னா இல்ல, பிலா குன்னா. இதுஹாம் அப்படின்னா என்ன? இப்ப அப்படியே யாராச்சும் ஒருத்தங்க ஆன்சர் பண்ணுங்க. இதுஹாம் அப்படின்னா என்ன சொன்னோம்? பொருள் என்ன அதுக்கு? இணைத்தல். இணைச்சு ஓதுதல். இணைத்தல். ஓகே, மாஷா அல்லாஹ். இதுஹாமோட லெட்டர்ஸ் எத்தனை? 6. 6. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். என்னென்ன லெட்டர்ஸ், அதோட தொகுப்பு சொல்லுங்க. 2 வாய்ஸ் தானே கேக்குது எனக்கு. யர்மலூன.
யர்மலூன. ஓகே. அதுல வந்து எத்தனை எத்தனை மறுபடியும் சப்டிவைட் எத்தனை பண்றோம்? இதுகாம் எத்தனையா பிரிக்கிறோம் நம்ம? ரெண்டா ரெண்டு பிரிக்கிறோம். வகையா பிரிக்கிறோம். வகையா பிரிக்கிறோம். இதுகாம் பி குன்னா இது ஹம் பில் குன்னா இல்ல காயிர் குன்னா பிலா குன்னா. பில் குன்னா பிலா குன்னா சொல்லலாம், இல்ல பி குன்னா பி காயர் குன்னா. பில் பிகைர் குன்னா. குன்னானாலும் அப்படிதான், பிலா குன்னா. ஓகேங்களா? எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுகாம் பில் குன்னா, இதுகாம் பி குன்னா, இதுகாம் பிலா குன்னா, இதுகாம் பி காயர் குன்னா. எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நேம்ஸ் வந்து வேற வேற. ஓகே. இப்ப இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? என்மு அப்படிங்கிறது வந்து பி குன்னாவுல வரும். அதுக்கப்புறம் லாமும் லாம் ரா ராவும் வந்து பிலா குன்னா. இது ஹம் பிகைர் குன்னா. பி காயர் குன்னா. இதுலயே இன்னும் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. ஆனா அது வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. காமில் பை குன்னா, நாக்கிஸ் பி குன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மனசுல உங்களால ஏத்த முடிஞ்சா ஏத்துக்கலாம், இல்லன்னா விட்டுடுங்க. இந்த இதுலயே வந்து மேக்ஸிமம் இந்தியாவுல இருக்கிறவங்க அத வந்து படிக்கிறது இல்ல. ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த பி குன்னா, இந்த குன்னா குடுக்குறோம்ல, இந்த பி குன்னாவிலேயே வந்து காமில், நாக்கிஸ் அப்படின்னு மறுபடியும் 2 பிரியும். அப்படின்னா என்னன்னா, காமில்னா கம்ப்ளீட்டா குன்னா குடுப்போம். எதுக்குன்னா மீமுக்கும் நூனுக்கும். ஏன்னா அது ஷத்துல இது குன்னாவுல லெட்டர்ஸ்ல மீமும் நூனும். அதனால அது 2த்துக்கும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கம்ப்ளீட் குன்னா குடுப்போம். அதனால அது காமில் பி குன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மீதி இருக்கிற 2 லெட்டர்ஸ் என் மூல வாவும் யாவும் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து நாக்கிஸ் பி குன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நாக்கிஸ்னா குறைந்த அளவு ஒரு பகுதி மட்டும் குன்னா குடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க எப்படி அத படிக்கும்போது ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து, காமில் பி குன்னா கம்ப்ளீட்டா வந்து மீமும், நூனும் நம்ம எல்லாம் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் மண்ணுல தான் போவோம். அதனால மீனும், நூனும் மண்ணு. காமில் பி குன்னா. வாய் எப்பயுமே நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாவே இருக்கணும். எல்லாருக்குமே வாய் அடக்கம் தேவை. அதனால நாங்க வாய ஞாபகத்துல வச்சுப்போம். நாக்கிஸ்து வா, யா வருதுங்களா? ஜஸ்ட் இது வந்து ஒரு ஞாபகத்துல வைக்கிறதுக்காக நாங்க படிச்சப்ப இது படிச்சது. இது இந்தியாவுல மேக்ஸிமம் இந்த 2 வகைய எடுக்கறது இல்ல. பி குன்னாவுல இந்த 2 பார்ட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? புரியலையா? இந்த பி குணாவ மறுபடியும் 2ஆ பிரிப்போமா? இதுஹாம் காமில் பி குணா, இதுஹாம் நாகிஸ் பி குணா அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு தேவையில்ல. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அத பார்த்துக்கலாம். அப்ப இதுஹாம் வந்து 2 வகை. இதுஹாம் பி குன்னா, இதுஹாம் பி கயர் குன்னா அப்படின்னு சொல்லிட்டு, பி குன்னா வந்து என்மு, பி கயர் குன்னா வந்து லாமும், ராவும் 2 லெட்டர்ஸ். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நெக்ஸ்ட் வந்து இக்லாப். அல் இக்லாப். இக்லாப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதோட மீனிங் வந்து மாற்றம் பெறுதல். இக்லாப் அப்படின்னாவே அதோட மீனிங் வந்து மாற்றம் பெறுதல் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். என்ன மாற்றம் பெறுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் இப்போ. இதோட எழுத்து இக்லாபோட எழுத்து பாருங்க. லாப் பாப் வருதுல, அத இதுல வர பாவை ஞாபகத்துல வச்சுங்க. பா மட்டும்தான். இக்லாபோட எழுத்து என்னது? பா. ஒரே ஒரு எழுத்து தான். நூன் சாக்கினுக்கு பிறகோ அல்லது தன்வீனுக்கு பிறகோ இந்த எழுத்து பா வந்துச்சு அப்படின்னா, அந்த நூனை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மீமாக மாத்தி குன்னாவோட ஓதுவோம். ஓகேங்களா? இப்ப இதுல பாருங்களேன். பால யா ஆதமு அம்பிஹும் இருக்கா? மீம்ல என்ன இருக்கு? நூன் சாக்கினுக்கு மேல வந்து மீம் இருக்குங்களா? ஓகேவா? ஆக்சுவலா வந்து இது வந்து நம்மளுக்கு மதீனா முஸாஃப் அப்படிங்கிறதுனால இப்படி குடுத்துருக்காங்க. நூன் சாக்கினுக்கு அப்புறம் என்ன லெட்டர் வந்திருக்கு? தெரியுதுங்களாமா? பா பா நூன் வந்திருக்கு. நூன் சாக்கினுக்கு அப்புறம் பா வந்திருக்கு. அப்ப வந்து நம்ம எப்படி ஓதணும்? நூன நான் என்ன எப்படி பண்றோம் நம்ம? அன்பிஹும் அப்படின்னா ஓதுறோம். அன்பிஹும் அப்படி ஓத மாட்டோம். நூன என்ன பண்ணிடுறோம்? நம்ம மாற்றம் பெற்று மீமாக மாற்றுகிறோம். மாற்றம் பெறுதல். குலாம் அப்படின்னாவே மாற்றம் பெறுதல். அந்த நூனை மீமாக மாற்றம் பெற்று அம்பிஹும் அப்படி ஓதுறோம். அந்த நம்ம என்ன பண்ணிடுறோம்? நூனை வந்து மீமா, மீமோட உச்சரிப்பை நம்ம என்ன வந்து குடுக்குறோம்? நூனுக்கு பதிலாக மீமோட உச்சரிப்பை வந்து நம்ம கொடுத்து ஓதுறோம். மாற்றி ஓதுறோம். அதனாலதான் இது மாற்றம் பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அந்த பா வந்துச்சுன்னா என்ன பண்றோம்? அப்படின்னு மாத்தி குன்னாவுடன் ஓத வேண்டும். குன்னா இதுல குன்னா வரும். குன்னாவுடன் ஓத வேண்டும். அப்ப இதுக்கு அடையாளமா வந்து எல்லா குரான்லயும் பாருங்க, நூனுக்கு மேல மீம் குடுத்திருப்பாங்க கண்டிப்பா. அதுவும் ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதுலயும் பாருங்க, இங்க எங்க இருக்கு? மின் பஅது. தெரியுதுங்களா? தெரியுதா? சிஸ்டர் திரும்பி ஒரு தடவை சொல்லுங்க சிஸ்டர்.
அதாவது நூன் சாக்கினோ அல்லது தன்வீனுக்கு பிறகோ லெட்டர் பா வருதா அப்படின்னு பாக்குறோம். லெட்டர் பா வந்திருக்கு. அப்ப பா வந்திருக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த நூன் இருக்கு இல்லைங்களா, இந்த நூனை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நூனா உச்சரிக்க மாட்டோம். உச்சரிக்காம வந்து என்ன பண்ணுவோம், மீமோட உச்சரிப்பை கொடுப்போம். அம் பி ஹும் அப்படிதானே நம்ம ஓதுவோம் இல்லையா? பாலயா ஆதமு அம் பி ஹும் பி அஸ்மாஇஹிம் அப்படிதான் ஓதுவோம். அப்ப அந்த நூனோட என்ன பண்றோம் அப்படின்னா மீமா நம்ம மாற்றி ஓதுகிறோம். அம் அன்பிஹும்னு ஓதுல, அம்பிஹும் அப்படின்னு. இந்த இடத்துல பாருங்க, வமிம் பஅது அப்படிதானே ஓதுறோம். நூனை என்ன பண்றோம், மீமா மாற்றம் பெறுதல், மாற்றி ஓதுறோம். நூன் சாக்கினுக்கு அப்புறம் வந்து லெட்டர் பா வந்துச்சு அப்படின்னா அந்த நூன் சாக்கினை மீமாக மாற்றி ஓத வேண்டும். புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ் புரியுது சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் புரியுது. புரியுதா? இப்ப இதுல பாருங்க, எனக்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், தன்வீன் தந்தா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, தன்வீன்னா 2 ஃபதஹ், அதாவது ஃபதஹ் தைன் இருக்கும், இல்ல கெஸ்ர தைன் இருக்கும், இல்ல தொம்ம தைன் இருக்கும் இல்லீங்களா? இல்லையா? இப்ப பாருங்களேன், தன்வீன்ல என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஐடென்டிபிகேஷன் வந்து ஒரு தொம்ம தைனா இருந்துச்சுன்னா ஒரு 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 தொம்மா கொடுத்துட்டு இன்னொரு தொம்மாவை வந்து மீமா, புரியுதுங்களா? 2 தொம்மா இருக்கும் இல்லையா? அதுல ஒரு தொம்மா வந்து அலாமத்து கொடுத்துட்டு 2வது தொம்மா இந்த மாதிரி மீன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த லெட்டர் பாருங்க பா வருது பாருங்க. தன்வீனுக்கு அப்புறம் லெட்டர் பா. தெரியுதா? அலிமும் பிஸாத்தி சுதூர். தெரியுதாமா? தெரியுது தெரியுது. சிஸ்டர். தெரியுது லெட்டர் பா சிஸ்டர். வருது. ஓகேவா? உங்களுக்கு இது வந்து நான் அரபி குரான் எடுக்கிறதுனால மேபி உங்களுக்கு இது புதுசா தெரியலாம். பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு புதுசா தெரியலாம். நம்ம இந்தியாவோட முசஃப் பார்த்தவங்களுக்கு வந்து மதீனா முசஃப் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியும். ஆனா தஜ்வீத் கத்துக்கிறவங்க கம்பல்சரி நம்ம கையில வந்து நம்ம என்ன இருக்கணும் அப்படின்னா மதீனா முசஃப் கண்டிப்பா கையில இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம அந்த ரூலை வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா இந்தியா முசஃப்ல வந்து அவங்களே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ரூலை வந்து போட்டு கொடுத்துறாங்க. அதனால நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இதுல வந்து நம்ம ரூல் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹபீரும் பிமா தஅமலூன் இருக்கா? ஹபீரும் தன்வீனுக்கு அப்புறம் பா வருது. அப்ப ஹபீரும், ஹபீருன்னு நம்ம ஓதல. நல்லா பாருங்க, தன்வீனோட இதை நம்ம வந்து குடுக்கல. ஹபீரும் எதை கொடுக்குறோம் நம்ம? மீமா தான் மாற்றி என்ன பண்றோம் அப்படின்னா ஹபீரும் மீமா வந்து நம்ம குன்னா கொடுக்குறோம். குன்னா கொடுத்து வந்து அந்த நூனை மாற்றம் பெற்று மீமாக மாற்றி ஓதுகிறோம். புரியுதா? இந்த இது புரிஞ்சுச்சாமா? புரியுதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். புரியுது சிஸ்டர். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்ப நம்ம ஒரு சூறா பார்க்கும்போது இன்ஷால்லா உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடும். ஓகேவா? இக்லாப் அப்படின்னா மாற்றம் பெறுதல். நூன் சாக்கின் அல்லது தன்வீனுக்கு அப்புறம் எழுத்து பா வந்துச்சு அப்படின்னா அந்த நூனை நம்ம மீமா மாத்தி குன்னாவோட ஓதுறோம். அப்போ இதுஹாருக்கு குன்னா கொடுப்போமா? இதுஹார் லெட்டருக்கு கொடுக்க இதுஹார் மாட்டோம். லெட்டர் குன்னா இருக்காமா? கொடுக்க மாட்டோம். கொடுக்க இல்ல மாட்டோம். மாட்டோம். இதுஹாருக்கு குன்னா கொடுப்போமா? குன்னா கொடுப்போம். கொடுப்போம். ஆனா எதுக்கு குன்னா கொடுக்க மாட்டோம்? இலுஹாருக்கு கொடுக்க இதுதான் மாட்டோம். பி ரைட் குன்னாக்கு கொடுப்போம். பி காயிர் குன்னா. மாஷாஅல்லாஹ் சூப்பர். அப்ப இக்லாபுக்கு குன்னா கொடுப்போமா? கொடுப்போம். குன்னா கொடுப்போம். கொடுப்போம். அப்ப நம்ம வந்து குன்னா எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க கூடாது, இந்த மூணுல நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப லாஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இஹ்ஃபா. இஹ்ஃபா இஹ்ஃபா அப்படின்னா என்ன அப்படின்னா மறைத்தல். ஹஃபி சொல்லுவோம்ல, இஹ்ஃபா மறைச்சு ஓதுறது அப்படின்னு சொல்லிட்டு மறைத்தல். இப்ப எந்தெந்த லெட்டர் பார்த்தோம்? மியூட் பண்ணிக்கோங்கடாமா, ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்கடாமா. இதுஹாரோட லெட்டர் 6, இதுஹாமோட லெட்டர் 6, இக்லாபோட லெட்டர் 1. டோட்டல் எத்தனை லெட்டர் போயிருக்கு? எத்தனை letter போயிடுச்சு? இதுஹாமோட லெட்டர் 6, இதுஹாமோட லெட்டர் 6, 12 போயிடுச்சு. இக்லாபோட லெட்டர் எத்தனை? 13. 13 போயிடுச்சு. டோட்டல் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு நம்மளுக்கு? 28. ஆக்சுவலா வந்து ஹம்சாவையும் அலிஃபையும் தனித்தனியா ஆக்குனா 29 ஆகும். அதை ஒன்னா பண்ணோம்னா 28 வரும். அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ
28 லெட்டர்ஸ் தான். ஒரு சிலர் 29ங்கிறாங்க அது. ஆனா 28 லெட்டர்ஸ் தான். 28 லெட்டர்ல நம்மளுக்கு 13 லெட்டர் போயிடுச்சு இல்லைங்களா? இத்ஹார்ல 6 போயிடுச்சு. இத்ஹாம்ல 6 போயிடுச்சு. இக்லாப்ல 1 போயிடுச்சு. மீதி இருக்கிற 15 லெட்டரும் வந்து 15 லெட்டர்ஸும் இஹ்ஃபாக்குரிய எழுத்துக்கள். புரியுதா? அப்ப இஹ்ஃபா எழுத்துக்கள் எத்தனை? 15. 15. இத்ஹாரோட லெட்டர் போயிட்டு, இத்ஹாமோட லெட்டர் போயிட்டு, நம்மளுக்கு இத எக்ஸாம்ல கேட்டா கூடமே வந்து என்ன பண்ணுங்க, இத்ஹாரோட லெட்டர், இத்ஹாமோட லெட்டர், இஹ்ஃபா லெட்டர் நம்மளுக்கு தெரியும்ல. அத எழுதிட்டு பேலன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கத்துருக்கிறோம் என்ன பண்ணுவாங்கன்னா, இஹ்ஃபாவ இப்படிதான் கண்டுபிடிப்பாங்க. அந்த 13 போக பேலன்ஸ் எந்த லெட்டர் வந்தாலும் என்ன 15 லெட்டர் வந்து ஓ இஹ்ஃபாவோட லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இஹ்ஃபா அப்படின்னா என்ன அப்படின்னா, மறைத்தல். ஸ்கிரீன்ல இருக்கிறத நீங்க படிக்க வேணாம். நான் சொல்றத மட்டும் கவனிங்க. இஹ்ஃபா அப்படின்னா மறைத்தல். இஹ்ஃபாவோட எழுத்துக்கள் 15. என்னென்ன எழுத்துக்கள்? த, த. என்னென்ன எழுத்துக்கள் சொல்லுங்க பாப்போம். அந்த 13 போக Ta, சொல்லுங்க யாரு? ta, ஆ. jim, dal, zal, za, sin, shin, swad, bod, wa, da, gai, sorry, fa, கரெக்ட்தான். qaf, ஃபா, ஃபா. kaf, கைன் இல்ல ஃபா. ம். அதான் fa, qaf, kaf. மாஷல்லா. அப்ப இந்த 15 லெட்டரும் என்னது? இஹ்ஃபாவுடைய லெட்டர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நூன் சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பிறகு இந்த 15 லெட்டர்ல ஏதாச்சும் ஒரு லெட்டர் வந்துச்சு அப்படின்னா, அந்த நூன நம்ம வந்து மறைத்து ஓத வேண்டும். எப்படி மறைத்து ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்ம வந்து வேர்சஸ் வந்து செகண்ட் வேர்சஸ நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் வேர்சஸ நான் எடுத்திருக்கேன். இப்போ இத நம்ம ஆக்சுவலா எப்படி ஓதுவோம்? மின் ஜிக்ரில்லா அப்படிதானே ஓதுவாங்க. மின் ஜிக்ரில்லா அப்படிதான் ஓதுவாங்க இல்லையா? நூன வெளிப்படுத்தி ஓதலாமா? இல்ல. நூன் சாக்கினுக்கு அப்புறம் வந்து இந்த ஸா வந்திருக்கு. ஸா வந்திருக்கிறதுனால இது வந்து இஹ்ஃபாவோட எழுத்து. இந்த மாதிரி இஹ்ஃபாவோட எழுத்து வந்திருந்துச்சு அப்படின்னா, அந்த நூனோட சத்தத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா மறைக்கணும். எப்படி மறைக்கணும் அப்படின்னா அங்க பாருங்க. மின் ஜிக்ரில்லாஹ் மின் ஸிக்ரில்லா. நூன வந்து மின்னு நான் ஓதல. நான் ஓதுறது வித்தியாசம் தெரியுதாம்மா? தெரியுது சிஸ்டர். இங்க பாருங்க நான் மின்னுன்னு ஓதல. மின் பங்கா சொல்லுவாங்கல்ல. பங்கு, நொங்கு இங்கு சொல்லுவோம்ல இல்லையா? அரபிக்ல பங்கா அப்படிம்போம். அந்த மாதிரி வந்து என்ன பண்றோம்னா, நூன வந்து நம்ம அந்த நூனோட சத்தத்தை வந்து அந்த லெட்டருக்குள்ள எந்த லெட்டர் வருதோ அந்த லெட்டருக்குள்ள என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து மறைச்சு வந்து ஓதுறோம். எப்படி அப்படின்னா மின் ஸிக்ரில்லாஹ் வருதா? தேர்ட்ல பாருங்க. ச, ச. தேர்ட்ல நம்ம அந்த நூனை உச்சரிக்கும் போதே வந்து நம்ம அடுத்த லெட்டர் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உஸ்தாது நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு வைப்பாங்க. மின் கபலிக், மின் கபலிக். இந்த இஃபாவ்ல வந்து ஹெவியான லெட்டர்ஸ்லாம் எது வருதோ அப்ப வந்து நம்மளோட குன்னா ஹெவி ஆயிடும். லைட் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா நம்மளோட குன்னா வந்து லைட் ஆயிடும். ஓகேங்களா? ஹெவியான லெட்டர்ஸ் எதெல்லாம் வருதோ அப்ப வந்து குன்னா. ஹெவி லெட்டர்ஸ் என்னன்னு தெரியுமா? இன்னும் அது எடுக்கல தானே? இல்ல சிஸ்டர். எடுக்கல தானே? ஓகே இன்ஷால்லா. அது வந்து நெக்ஸ்ட் எடுப்பாங்க. இருந்தாலும் இதுல என்ன குன்னாவுக்காக இத பாத்துக்கோங்க. ஹெவி லெட்டர் என்ன அப்படின்னா உஸ்ததாத்துன் அதோட கூட்டு பெயர். ஆனா தனித்தனியா பார்த்தோம்னா இங்க பாருங்க. ஆக்சுவலா நம்ம அதுல ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம மக்களுக்கு வராத அந்த 4 லெட்டர் நான் சொல்லுவேன் எப்பயுமே. சுவாது, வாது. வாத வந்து எல்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்க இங்க? வா வா அப்படின்னு நம்ம ஓதுறோம் இல்லைங்களா? மேக்சிமம் சுவாது, வாது, ரைனு, பா, பா, வா, ஹா. இந்த 7 லெட்டர் வந்து ஹெவி லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்ஷால்லா உஸ்தாது எடுப்பாங்க. ஜஸ்ட் இத தெரிஞ்சுக்கோங்க. இந்த டாபிக்ல வந்ததுனால இந்த 7 லெட்டர வந்து நான் உங்களுக்கு காமிக்க வேண்டியதா இருக்கு. இந்த 7 லெட்டர் வந்துச்சு அப்படின்னா நூன் சாக்கின் தன்வீனுக்கு அப்புறம் அந்த குன்னா வந்து ஹெவியா இருக்கும். மத்த லெட்டர்ஸ்ல எல்லாம் வந்து குன்னா லைட்டா இருக்கும். ஆனா எப்பயுமே குன்னா கூட பாப்பாங்கம்மா. இப்ப பாருங்களேன். நூன் சாக்கினுக்கு அப்புறம் காஃப் வந்துச்சு அப்படின்னா மின் கபலி கா கா மின் கா மின் கா அப்படி ஓதுவாங்க. அதே கேஃப் வந்துச்சுன்னா மின் அந்த குன்னாவே என்ன ஆயிடும்னா லைட் ஆயிடும். ஹெவியா இருக்கிற லெட்டர்ஸ்க்கு குன்னா ஹெவி ஆகும். லைட்டா இருக்கிற லெட்டர்ஸ்க்கு குன்னாவே லைட் ஆயிடும். ஓகேங்களா?
இப்ப இந்த இஃபா புரியுதா? நூன் சாக்கின் தன்வீனுக்கு பிறகு இந்த 15 லெட்டர்கள் ஏதாச்சும் ஒரு லெட்டர் வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா அந்த குன்னாவை வந்து அந்த லெட்டர்ஸ்ல வந்து மறைச்சு ஓதுறோம். இன் அப்படின்னு சொல்லிட்டு உச்சரிக்காம அந்த குன்னாவை என்ன பண்றோம்? அந்த குன்னாவை மட்டும் நம்ம வெளிப்படுத்துறோம். ஓகேங்களா? அப்படியே இன் அப்படின்னு ஓதிக்கல. அந்த குன்னாவை மட்டும் வெளிப்படுத்தி அந்த மறைக்கிறோம். அந்த சத்தத்தை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து மறைக்கிறோம். இன் அப்படின்னு உச்சரிக்கலாம மறைச்சு அந்த குன்னாவை நம்ம ஓதுறோம். மிங், மின் அப்படி இல்லாம மிங், அந்த குன்னாவை நான் மறைக்கிறேன். புரியுதுங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் இதுல வந்து எந்த இடத்துல இருக்கு? இஃபாவோட லெட்டர் எது இருக்கு ஃபர்ஸ்ட் ஆயத்துல? யங் சூர யங் சூரா இல்லைங்களா? நூன் சாக்கினுக்கு அப்புறம் என்ன வருது? சுவாத் வருது. அப்போ என் சூரன் நான் ஓதல. இன்னும் நான் உச்சரிக்கல. வல யங் சூர அடுத்த லெட்டர் என்ன இருக்கோ அந்த லெட்டருக்கு ஏத்த மாதிரி என்னோட குன்னா என்ன ஆகுது அப்படின்னா இன் அப்படிங்கிறது மறைச்சு நான் ஓதுறேன். வல யங் சு அந்த சுவாத் வந்து ஹெவி லெட்டருங்கனால குன்னாவும் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஹெவியா ஆகும். ஓகேங்களா? இப்போ 4 ரூல்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னென்ன ரூல் இன்ஷால்லா? இஸ்ஹார், அல் இஸ்ஹார், அல் الإظهار இத்காம், الإدغام الإقلاب الإخفاء. ஓகேங்களா? இஸ்ஹாரோட லெட்டர்ஸ் எத்தனை? இஸ்ஹார்னா என்னது? வெளிப்படுத்துதல். இத்காம் அப்படின்னா இணைத்தல். இக்லாப் அப்படின்னா மாற்றம் பெறுதல். இஹ்ஃபா அப்படின்னா மறைத்தல். மறைத்தல். மாஷா சூப்பர். இப்போ இஸ்ஹாரோட லெட்டர் எத்தனை? 6. இத்காமோட லெட்டர் எத்தனை? 6. இக்லாப் லெட்டர் எத்தனை? 1 இஹ்ஃபா லெட்டர் எத்தனை? 15. ஓகே. இஸ்ஹாரோட லெட்டர் 6 லெட்டர் என்னென்ன லெட்டர்? ஹம்சா ஹா ஹா ஐன் ஐன், ஹா வை. வைன். ஓகே. இப்போ ஒருத்தவங்க சொல்லுங்க. ஏன்னா எனக்கு எல்லாருமே சொல்றதுனால இத ஒருத்தவங்க சொல்லுங்க. சாலிஹா இன்னொரு வாய்ஸ் 2 வாய்ஸ் வருது. அந்த வாய்ஸ் தவிர்த்து இத்ஹாமோட லெட்டர் சொல்லுங்க. இத்காம். யர்மலூன. மாஷல்லா. இத்ஹாம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னன்னா? சூப்பர். மாஷல்லா மாஷல்லா. பி குன்னாவுல என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு? எர்மலூனா இருக்கு பி குன்னாவுல. மாஷல்லா சூப்பர். என்மு அவ்வளவுதான். யா நூன் மீம் வாவ். ஓகேவா? சூப்பர். பி கைர் குன்னாவுல லாம் ரா. அல்ஹம்துலில்லாஹ். இக்லாப்ல எத்தனை லெட்டர் இருக்கு? 1. என்ன லெட்டர்? பா. இஹ்ஃபாவுல எத்தனை லெட்டர் இருக்கு? 15. அந்த 15 லெட்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் நம்ம? இத்ஹார், இத்காம், இக்லாப். இதை தவிர பேலன்ஸ் இருக்கிற லெட்டர் என்னது? இஃபாவோட லெட்டர். அல்ஹம்துலில்லாஹ்.